9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்புங்க ஐயா. ஐயா நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி உங்களுக்கு மிகவும் பிடித்த ராசின்னு சொல்லலாம், மகர ராசி. ஸோ இந்த மகர ராசிக்கு ஒரு மாற்றம் இருக்குமா, இந்த நிலை மாறுமா அப்படிங்கிறது சொல்லுங்க ஐயா. மகர ராசி மகத்தான மகர ராசி, அவங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய வணக்கங்கள். அது போக என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய வாசகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ மகர ராசி, மகர ராசிக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 8:30 காலையில் இந்த புத்தாண்டு பிறக்குது. அது போக ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவானும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்ச குருவா வர்றாங்க. அது போக ராகு கேதுக்களும் டிசம்பர் மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க. அது போக இப்போ தான் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பயிற்சி ஆனார் மேனத்துக்கு. இது ராஜ கிரகங்கள், இவங்களை வைத்து கணித்தாலே இவங்களுக்கு பலன் நல்லா சொல்லிடலாம். அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு இப்பத்தான் ஒரு அருமையான ஒரு அற்புதமான அவர்களுக்கு ஒரு எதிர்காலம் பிறக்கிறது. மகர ராசிக்காரங்க எல்லாருமே கடின உழைப்பாளிகள். அவர்களுக்கு நினைத்ததை கண்டிப்பா அவங்க நினைச்சது நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்தவங்க இந்த வருடத்தில் கோல்டு வாங்குவாங்க, தங்கம் வாங்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தங்கத்தை இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி அப்படியே போடாமல் அடகு கூட வச்சிருப்பாங்க. அது இன்னும் வாங்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் கூட இருக்கும். பெண்களாகப்பட்டது அவங்க போட்டிருந்த நகையை கழட்டி கொடுத்துருப்பாங்க. அவங்க அந்த நகையை நான் இன்னும் போடவே இல்லையே, புதுசாக வாங்கணுமே, அப்படியே அடகு வச்சுட்டுமே, இன்னைக்கு வரைக்கும் நம்ம போடலையே அப்படிங்கிற வருத்தமும் ஏக்கமும் இருக்கும். இப்போ அவர்களுக்கு அந்த விதமான பிரச்சனைகள் தீரப்போகிறது. அப்போ அடகு வைத்த நகையாக இருந்தாலும் மகர ராசிக்காரங்கள் வாங்குவாங்க. இல்லை சொந்தமாக இதற்கு மேலே அவங்க பார்த்தீங்கன்னா புது நகை வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஏன் சொல்ற அப்படின்னா, இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பலன் சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கிறது, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஏன்னா அவர்கள் பட்ட கஷ்டம் அப்படி, அந்த அளவுக்கு மரண வலியை தாங்கி மீண்டும் மறுபிறவி எடுக்கக்கூடிய டைம் மகர ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த 7 சனியிலிருந்து விலகி அந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இப்போ இருக்கிறார். அப்ப இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகப்பட்டது தனது 10ஆம் பார்வையாக மகர ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போகஸ்தானம். அப்போ இதனால அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். அது போக குடும்பத்தில் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளாமல் பல குழப்பங்கள் நடந்துருச்சு. அது போக மகர ராசியில் இருக்கிறவங்களே தவறான பாதையிலும் போகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாயிருச்சு. கேம்பிளிங்கில் போகலாம், அது போக வேற பெண் விஷயத்தில் அவங்க கெட்டு போகலாம், இல்லைன்னா வேற நண்பர்களால் அவங்க தப்பான விஷயத்தில் இறங்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மகர ராசிக்காரங்களை கடந்த காலங்களை அவங்கள பார்த்தீங்கன்னா அண்டிருச்சு. இப்போ அதிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய டைம் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு. இதில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான பாதிப்புகள் கண்டிப்பாக அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த பீரியட்ல மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் கடக ராசியில் இருந்து உச்சபலம் பெற்று தன்னுடைய சொந்த வீடான மீனத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப அந்த தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்கிறாரு. அந்த வீட்டில் யார் இருக்கிறாங்க? சனி பகவான் இருக்கிறாங்க.
அந்த சனி பகவானையும் குரு பார்த்துடுறாரு. அப்போ சனி பகவானுங்கிறது யாரு? ஆயுள் காரகன். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பதற்குண்டான பார்வையை சுபகிரகமான குரு பகவான் சனி பகவானை பார்த்துடுறாரு. இதனால ஒரு விபத்து நடந்துச்சு, ஒரு கேன்சர் வந்துருச்சு, இல்லை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறோம், அவங்க உயிர் பிழைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற சொந்தக்காரில் பயங்கர வேதனைப்பட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க நல்ல நிலைமைக்கு வந்தே தீர்வார்கள். அவங்களுக்கு மறுபிறவி இருக்கிறது, யாரும் பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக அது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்ட்டு இருக்கிறவங்க கூட இந்த இடத்துல கண்டிப்பாக பிழைத்து கொள்வார்கள், கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. இப்போ இந்த மகரம் சொல்லியிருந்தீங்க, இப்போ மகரம் பார்த்தீங்கன்னா நேராக அவர் 7ஆம் பார்வையை எப்படி பார்க்குறாரு, அதனால இவங்களுக்கு தெளிவு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மகர ராசியவே அந்த குரு பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கும் காரகன் தான். அந்த குரு பகவான் சனி பகவானை பார்த்ததுனால இவங்க பார்த்தீங்கன்னா தொழிலில் நலிவடைந்து, தொழிலில் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து இவங்க ஒரு சொந்த தொழிலை ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலேறி நல்ல பொசிஷனில் வந்தாங்க மகர ராசிக்காரங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி காலகட்டத்தில் அந்த தொழிலில் அடிபட்டு, தொழிலில் ஏமாந்து, தொழிலில் நஷ்டப்பட்டு அந்த தொழிலையே நடத்த முடியாத சூழ்நிலை மகர ராசிக்காரங்களுக்கு வந்துச்சு, வரப்போங்கிறதுல வந்துச்சு. இதனால நிறைய பேர் நிறைய காசு பணம் ஏமாந்தாங்க, இழந்தாங்க. நிறைய பேர் தன்னுடைய பேர் புகழையுமே இழந்துட்டாங்க. அவங்க இழந்த பேர் புகழையும் அவங்க இழந்த பணத்தையும் அவங்க பார்த்தீங்கன்னா எந்த தொழில் மூலியமாக இழந்தார்களோ அதே தொழில் மூலியமாக இந்த பீரியட்ல மகர ராசிக்காரங்க கண்டிப்பா சம்பாதிப்பாங்க. இது உறுதி, கண்டிப்பா நடக்கும். அது போக நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த மகர ராசியை அந்த குரு 7ஆம் பார்வையா பார்க்கறாங்க. அப்ப இந்த குரு பகவான் எப்படி இருக்கிறாங்க? உச்ச பலத்தோடு அந்த குரு பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அந்த உச்ச பலத்தோடு அந்த ஒளி கதிர் மகர ராசி மேல விழும்போது, மகர ராசியுடைய அதிபதி யாரு? சனி பகவான். அந்த சனி பகவானையும் குரு பார்த்துட்டாருங்களா, மகர ராசியையும் குரு பார்க்கறாங்களா. மகர ராசியை குரு பகவான் பார்க்கும் போதே மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு கெத்து, ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை. இந்த டைம் இந்த பிசினஸ் நாம செய்வோம், இதுல ஜெயிப்போம், இதுல நம்ம சம்பாதிப்போம், பட்ட கடன்ல அடைப்போம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்ட பிளான் மிஸ் ஆகவே ஆகாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வரும், ஒரு தெம்பு வரும். இதற்கு முன்னாடியும் வைராக்கியம் வந்துச்சு, தெம்பு வந்துச்சு, ஆனா அது ரன்னிங் ஆகல. ஆனா இந்த டயத்துல கண்டிப்பா இந்த குரு பார்த்த உடனே இந்த தைரியமும் இந்த தன்னம்பிக்கையும் இவர்களுக்கு வரும். அது மாதிரியே செயல்படுவாங்க, செயல்பட்டாலும் வெற்றி அடைவார்கள். இதுதான் முக்கியம். அங்க தோக்குறாங்களா ஜெயிக்கிறாங்களா அதுதான் முக்கியம். இந்த பீரியட்ல இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். அப்ப மகர ராசிக்காரர்கள் என்னைக்குமே வீண் போக மாட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா தோல்வியை நெஞ்சில வாங்கி சந்திச்சு சந்திச்சு இன்னைக்கு மறத்து போய் எது வந்தாலும் நான் சாதிப்பேன் அப்படிங்கிற பொசிஷன்ல வந்திருக்கிறாங்க. அந்த பொசிஷன்ல வரும்போது அந்த குரு பகவான் அவங்க ராசியை பார்த்துட்டாரு. அதனால இந்த பீரியட்ல மகர ராசிக்காரர்கள் நல்லா இருப்பாங்க. அது போக மகர ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம், நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணியும் குழந்தை பாக்கியம் இல்லை. 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் மேலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு கரு நின்னும் கரைஞ்சு போயிடுது, கரு நின்னும் அழிஞ்சு போயிடுது. ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்தும் இறந்து போயிடுது. இது மாதிரி மரண வலியோடு வேதனையோடு ஒரு குழந்தை பிறக்கும், நம்மளை அப்பான்னு கூப்பிடும், நம்ம அப்பா ஆயிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறவங்க எத்தனை பேர்? அவங்க எல்லாருமே மன வருத்தத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த வருடத்தில் அப்பான்னு கூப்பிடக்கூடிய அம்மான்னு கூப்பிடக்கூடிய ஒரு புத்திரர் ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக கிடைக்கும். இது குரு மகர ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக பெண் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஐயா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய திருமணம்
நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற திருமணம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்களா? கண்டிப்பாங்க. மகர ராசிக்கு முதல் ஒரு திருப்பு முனையே திருமணம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில அதிகமாக அடிபட்டது திருமணம் ஆகலையே. திருமணம் எல்லாமே நிச்சயிக்கப்பட்டு மண்டபத்துக்கு வந்துமே அந்த திருமணம் நடக்காமல் போயிருக்குது. அதுபோக திருமணம் நிச்சயப்பட்டுமே திருமணம் நடக்கலை. அதுபோக அந்த திருமணம் நடக்கும் சொல்லி எல்லா பெரியவங்களும் சேர்ந்து முடிவு பண்ணி அது நடக்காமல் போகும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும். சொந்த பந்தம் எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணி பத்திரிகையில் அடித்து அந்த திருமணம் நடக்காமல் போச்சுன்னா எப்படி இருக்கும். அந்த வழியை தாங்கிட்டு தான் மகர ராசிக்காரர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக திருமணம் ஜெகஜோதியாக எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு திருமணம் நடக்கும். அந்த வாழ்க்கையும் அவங்களுக்கு இனிக்கும். அந்த வாழ்க்கையில் அவங்க என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஆண்டவன் அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். எந்த குறையும் இல்லைங்க, திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அது போக மறுமணத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஒரு வாழ்க்கை கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போச்சு, இல்லை ஒரு வாழ்க்கை கல்யாணம் பண்ணி மறைஞ்சு போச்சு, இப்போ கணவனை இழந்தவர்கள் இல்லை மனைவியை இழந்தவர்கள், இவர்களுக்கும் இந்த பீரியடில் மறுமணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு 40 வயசு இருந்தாலும் சரி, 50 வயசு இருந்தாலும் சரி, 30 வயசு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மறுமணம் அப்படிங்கிறது நடக்கும். இல்லை எந்த மாற்றம் இல்லை, கண்டிப்பாக நடக்கும். ஐயா, இப்போ கடந்த காலத்தில் நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பாங்க, வேலை விஷயமா இது பண்ணலாம், இல்லை அங்கே போய் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முயற்சி எல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அந்த முயற்சிகள்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கா? இங்கே கேட்டது அருமையான கேள்வி. ஏன்னா நிறைய மகர ராசிக்காரர்கள் அடுத்தவர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு வேலை வாங்கி தருவாங்கன்னு அவங்களை நம்பி இருந்து அவங்ககிட்ட பணம் கொடுத்தும் ஏமாந்துருக்கிறாங்க. சொந்த பிஸ்னஸ் செய்யலாம்னு சொல்லி உங்களை இன்வெஸ்ட் பண்ணின இன்வெஸ்டையுமே எடுக்க முடியாமல் இன்றைக்கும் வேதனைப்பட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பீரியடில் மகர ராசிக்காரர்கள் அவங்க எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்க நினைச்சது நடக்க முடியாமல் போயிருந்தாலும் அவங்க விட்டதை பிடிக்கக்கூடிய ஒரு டைம் வந்தாச்சு, மகர ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு. அப்போ இந்த பீரியடில் அவங்க எதில் பணத்தை இழந்தார்களோ, தொழிலில் இழந்தாங்களோ, அது போக பிஸ்னஸில் இழந்தாங்களோ, அது எல்லாத்தையுமே இந்த பீரியடில் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை. அது போக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அது போக வெளிநாட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் ஆகிறதுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதற்குண்டான முயற்சியும் எடுக்கலாம். இப்போ சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா, யுஎஸ்ஏ, நார்வே, ஸ்பெயின், இத்தாலி, இது மாதிரி நிறைய வெளிநாடுகளில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பீரியடில் இருந்து மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அவங்களுடைய மனம் போல் அவங்களுக்கு என்ன இஷ்டம் இருக்குதோ அதன் பிரகாரம் வாழ்வதற்குண்டான வாய்ப்பு வந்தாச்சு. இது மாதிரியான நல்ல வாய்ப்புகள், அதில் அருமையான 2 வாய்ப்பு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வருவதாக இருக்கிறது. ஒரு வாய்ப்பு கிடைச்சாவே அது கிளிக்கானவே எங்கேயோ போயிடலாம். இவங்களுக்கு 2 முத்தான வாய்ப்புகள், அதன் மூலியமாக பல கோடி சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த பீரியட்ல வரும். அப்போ இவங்க உச்சத்தை தொடப்போகிறார்கள் அப்படிங்கிற தலைப்பை வச்சிருக்கிறோம். கண்டிப்பாக இவர்கள் ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வருவாங்க. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இழந்த மரியாதை, அவங்களுடைய கௌரவம், அவங்க பார்த்தீங்கன்னா யாருக்கு முன்னாடி கேவலப்பட்டாங்களோ அது எல்லாத்துக்குமே மறு வாழ்க்கை கண்டிப்பாக இப்போ வாழ்வாங்க. இந்த 2 வாய்ப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா, மகர ராசிக்காரங்களுக்கு அந்த 2 வாய்ப்புனால கண்டிப்பாக இவர்கள் உச்சத்தை தொடப்போகிறார்கள். அப்போ இவங்க வாழ்க்கையில பெருசா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இவங்க கண்டிப்பா கிடைக்கும். ஐயா, இந்த மகர ராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? மகர ராசிக்காரங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களை நம்புறாங்க அதிகமாக. அடுத்தவர்களை நம்பி 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 இவங்க ஏமாந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை,
இவங்க வந்து ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. மகர ராசிக்காரங்க அந்த நேச்சர் ஜாஸ்தி. ஆனால் அந்த உதவி செய்கிறாங்க அப்படின்னா தங்கிட்ட இருக்குதோ இல்லையோ இவங்க கடன் வாங்கியாவது உதவி செஞ்சிடுறாங்க. அப்படி வேண்டாம், தங்கிட்ட இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கும்போது செய்யுங்க. அவசரப்பட்டு கடன் வாங்கி செய்யாதீங்க. அது போக இன்னொருத்தரை நம்பி எந்த காரியத்திலையும் இறங்காதீங்க. இதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா, அடுத்தவர்களை நம்பி எந்த காரியத்திலுமே இறங்காதீங்க. தன்னை நம்புங்க, தனக்கு குருவை நம்புங்க, மற்றபடி யார் சொல்லையும் கேட்காதீங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிஸ்னஸ் செய்யலாம், அவங்க வந்து வேலைக்கு போகலாம், இல்லத்தரசியலாக இருக்கலாம். அவங்க எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு டைம் வந்தாச்சு. அவங்க எல்லாருமே நல்லாவும் இருப்பாங்க. சிறப்புங்க. வழிபாடு ஏதாவது சொல்லுங்க. இந்த பீரியட்ல அவங்க வந்து குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தால் இவங்களுக்கு வந்து பணம், காசு, செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே பெருகும். வியாழக்கிழமை நாளில் அந்த குரு பகவானை மறக்காமல் தரிசனம் செய்ய சொல்லுங்க. டைம் இருந்தால் குரு பகவானுடைய கோயிலுக்கு, கும்பகோணத்துக்கு, அந்த ஆலங்குடிக்கு ஒரு முறை போயிட்டு வருவது நல்ல விஷயம். மறக்காம சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றிங்க. வணக்கம் ஐயா.